400cc கேட்டகரியில் ரெட்ரோ செக்மெண்ட்டில் தான் வந்து ஸ்பீட் 400 லான்ச் பண்ணாங்க. அதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக், அதுக்கப்புறம் வந்து ஜாவாவில் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிராம்ப்ளர் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸ்கிராம்ப்ளர் எக்ஸி அது அப்படியே வந்து அப்கிரேட் ஆச்சு. அப்புறம் ஸ்பீட் 400 இன்னும் கொஞ்சம் பவர் இன்ஜின் எல்லாம் கொஞ்சம் மாற்றி T4 அப்படிங்கிற மாடலையும் லான்ச் பண்ணாங்க. இப்போது இந்த கெஃபே ரேசர் மூலியமாக அவங்க ஒரு ஸ்போர்ட்டி மாடலையும் லான்ச் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஒரு புதுமையான விஷயம். இந்த ஸ்போர்ட்டி மாடல் கண்டிப்பாக யூத்ஸ்க்கு பிடிக்கும். மைலேஜ் அப்படின்னு வர்றப்ப ஸ்பீட் 400 இருக்கிறதா கண்டிப்பாக இதுலேயும் கிடைக்கணும். மேபி பவர் 2 PS இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நம்ம வந்து ஷார்ட் ரைட் பண்ணதுனால என்னால் முழுமையாக டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியல. ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போய் இதோட மைலேஜ் டெஸ்ட்டும் இன்னொரு வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஸோ இந்த மாடல் வந்து 2,74,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து கான்டினென்டல் GT தான் வந்து ஒரு பக்கா கெஃபே ரேசர் ஸ்டைலில் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு அந்த ஃபேரிங்கை போட்டு இன்னுமே அஃபிஷியலாக எதுவும் லான்ச் பண்ணல. அதுக்குள்ளே ட்ரைம்ப் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கான்டினென்டல் GTக்கு டைரெக்டான ஒரு காம்படிஷனாக இது போகும். பட் அது ட்வின் சிலிண்டர், இது சிங்கிள் சிலிண்டர், அதோடைய ரைட் கம்பேரிஷனாகவே நம்ம இன்னொரு வீடியோ பண்ணுவோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.